நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். முஸ்லிம்களின் புனித ரமலான் மாதம் ஆரம்பம். இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிச் சென்ற படகு கிறிஸ்துமஸ் தீவிற்கு அருகில் கோளாறுக்கு உள்ளாகியுள்ளது. வருடாந்த பஸ் கட்டண திருத்தத்திற்கு சந்தர்ப்பம் வழங்குவதில்லை, போக்குவரத்து அமைச்சர் தெரிவிப்பு. பஸ் சங்கங்களுக்கு இடையில் ஒன்றுக்கு முரணான கருத்துக்கள். ගාස්තුව වැඩි කරලත් බෑ, වැඩි නොකරත් බෑ. එනිදා 2014 වර්ෂයේ බස් ගාස්තුව සංශෝධනය විය යුතුයි. நியூஸ் ஃபர்ஸ்டின் கம்மந்த நிகழ்ச்சி மூலம் களமெட்டியா பிரதேசத்துக்கு மீனவ துறைமுகம். விரிவான செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் கிருஷாந்த் ராஜ். நன்றி சிவந்தி. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. ஹிஜ்ரி 1435 ஆண்டுக்கான புனித ரமலான் மாதம் இன்று இரவுடன் ஆரம்பமாகின்றது. புனித ரமலான் மாத தலைப்புரையை தீர்மானிக்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இன்று மஹ்ரிப் தொழுகையின் பின்னர் நடைபெற்றது. இதன்போது நாட்டின் சில பகுதிகளில் தலைப்புரை தென்பட்டமைக்கான ஆதாரங்கள் கிடைத்ததாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனித ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோக்கும் முஸ்லிம்கள் இந்த மாத இறுதியில் ஈத் உல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுவர். இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிச் சென்ற படகொன்று ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவு கடற்பரப்பில் தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகியுள்ளது. எனினும் அந்த படகு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக வெளியாகும் தகவல்களை ஆஸ்திரேலிய புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான அமைச்சர் ஸ்காட் மோரிசன் நிராகரித்துள்ளார். புகலிட கோரிக்கையாளர்களின் படகு கிறிஸ்துமஸ் தீவிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் குறித்த படகில் எரிபொருள் கசிவு ஏற்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய மற்றும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 153 புகலிட கோரிக்கையாளர்களுடன் கடந்த 13ஆம் தேதி பயணித்த குறித்த படகு இந்தியாவின் புதுச்சேரி கடற்பரப்பிலிருந்து ஆஸ்திரேலியாவை நோக்கி பயணித்தது. மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் 72 அடி நீளமான இந்த படகில் 37 சிறுவர்கள் மற்றும் 32 பெண்களும் பயணித்துள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த படகு விபத்துக்கு உள்ளானதாகவும் தாம் புகலிட கோரிக்கையாளர்கள் என்றும் அந்த படகிலிருந்த ஒருவர் ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். படகில் 32 பெண்களும் 37 சிறுவர்களும் உள்ளனர். கிறிஸ்துமஸ் தீவிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் நேர்ந்தது. நாங்கள் புகலிட கோரிக்கையாளர்கள் இலங்கையிலிருந்து வருகின்றோம். இந்தியாவில் தங்கியிருந்தோம். கடற்பரப்பில் மழை பெய்கின்றது. இதனால் யாரிடமும் உதவி கேட்க முடியவில்லை. இங்கு கடும் காற்று வீசுகின்றது. அதே போன்று கடலும் சீற்றமாக உள்ளது. அருகில் சில படகுகள் தெரிகின்றன. அந்த படகுகள் மீன்பிடி படகுகளா அல்லது கடற்படையினரின் படகுகளா என்பது எமக்கு தெரியாது. புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிய படகு 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி இறுதியாக ஆஸ்திரேலிய கடற்பரப்பிற்குள் பிரவேசித்திருந்தது. இதற்கு முன்னர் சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக ஆஸ்திரேலியா நோக்கி சென்ற புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தமையினால் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கடும் சட்டங்களை நிறைவேற்றியது. சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களின் வருகையை தடுப்பதற்காக 2 ரோந்து படகுகளை ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கியிருந்தது. எவ்வாறாயினும் இந்த படகினை திருப்பி அனுப்புவதில் ஆஸ்திரேலியா கொள்கை ரீதியாக சவால்களை எதிர்கொள்ளும் என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. The people on board are saying they've come directly from India, not from Indonesia. இந்தோனேஷியாவில் இருந்து அல்ல, இந்தியாவில் இருந்து வருவதாகவே இந்த படகில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்தால் ராஜதந்திர ரீதியில் சிக்கல் ஏற்படலாம். ஆகவே இந்த படகில் உள்ளவர்களை கிறிஸ்துமஸ் தீவுக்கு கொண்டு செல்வதே அரசாங்கத்துக்குள்ள ஒரே வழியாகும். அதேபோன்று அவர்களின் புகலிட கோரிக்கைக்கு அனுமதி அளிக்க வேண்டும். அத்துடன் படகில் உள்ளவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். ஏனென்றால் அவர்களின் பயணம் ஆபத்தானதாகவே காணப்படுகிறது. அதில் உள்ள சிறுவர்கள் தொடர்பில் கூடிய அவதானம் செலுத்த வேண்டும். ஆகவேதான் இந்த படகை திருப்பி அனுப்புவதற்கு பதிலாக படகை கரைக்கு கொண்டு வருவதை தாமதப்படுத்தக்கூடாது. இதேவேளை ஆஸ்திரேலிய பிரதமர் இந்த படகு தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். Doing what we normally do in respect of Operation Sovereign Borders, which is what 2012ஆம் ஆண்டில் 278 படகுகள் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ளதுடன் அதில் 17,202 பேர் பயணித்துள்ளனர். 2013ஆம் ஆண்டின் முதல் 7 மாதத்திற்குள் 218 படகுகளில் 15,182 பேர் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ளனர். சட்டத்தை மதிக்கும் தன்மையை குடும்பத்திற்குள் இருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும் என பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் தெரிவித்துள்ளார்.
மகரகமவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நீதி கருக வீம அப்ப சமாஜයේ පවතින කුඩා මේකකය වන පවුල තුලින් சட்டத்தை மதிக்கும் தன்மையை எமது சமூகத்தின் குடும்பங்களிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். இளைஞர் யுவதிகள் என்ற வகையில் இன்று கற்றுக்கொள்ளும் விடயங்கள் மற்றும் பயிற்சிகளின் முகாமைத்துவம் மற்றும் செயற்திறனை எதிர்காலத்தில் தமது பிள்ளைகளுக்கு வழங்குவதே அனைவரினதும் எதிர்பார்ப்பாகும். இந்த விடயங்களை எமது உள்ளங்களில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதனை கைவிட்டால் நமது முழு அரசியல் அமைப்பும் எமது நாடும் மற்றும் இனமும் அழிந்துவிடும் நிலை ஏற்படும் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். විනාශවී යන තත්වයකට ඉතාමත්ම ශීඝ්‍රයෙන්ම ගමන් කරන එක බව මට Tamanට මතක් කර දිය යුතු දෙයක්. மகரகம இளைஞர் மன்ற வளாகத்தில் இடம்பெற்ற விசேட இளைய தலைவர்களை தெரிவு செய்வதற்காக இந்த நிகழ்வு இடம்பெற்றது. வளர்ந்து வரும் இளைய தலைவருக்கான விருது ஹர்ஷ பெரேராவுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சமூக சேவை அமைச்சினால் பண்டாரவளை பூனாகலை பகுதியில் உள்ள மக்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் நபர் ஒருவரினால் சூறையாடப்பட்டுள்ளதாக அந்த பகுதி வாழ் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பண்டாரவளை போலீஸ் நிலையத்தில் மக்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். சமூக சேவை அமைச்சினால் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்காக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவே இவ்வாறு சூறையாடப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 5 மாத காலமாக இந்த கொடுப்பனவுகள் கிடைக்காத நிலையில் இந்த மாதமே குறித்த கொடுப்பனவு நிலுவைத் தொகையுடன் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சமூக சேவை அமைச்சினால் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்காக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு அத்தாட்சி பத்திரத்தை பயன்படுத்தி பூனாகலை மக்கள் தமது நிதியை பிரதேசத்தில் உள்ள உப தபால் அலுவலகத்தில் பெற்றுக் கொண்டுள்ளனர். இவ்வாறு நிதியை பெற்று வீடு திரும்பிய வேளையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பிரதித்துவப்படுத்தும் பிரதிநிதியான அழகன் ராமகிருஷ்ணன் என்ற நபரே தமது பணத்தை சூறையாடியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பூனாகுளம் போயிட்டு தபால் கந்தர்ல போய் காடு வந்து இருக்குன்னு சொல்லவும் நான் போய் நடந்து இவ்வளவு தூரம் நடந்து போய் பின்படி காடு கொடுத்து 5000 ரூபா காசு வாங்கிட்டு வந்தேன். ராமகிருஷ்ணன் ஒரு தலைவர் சீட்டை பிடித்த தலைவர் என் பின்னுக்கு வந்தார். அவர் வந்தது நாங்கள் அங்கே வந்து ஒரு முடக்குக்கிட்ட வந்தேன். அப்போ வரவும் அவர் என் பின்னுக்கு வந்தார். அந்த சல்லியை அவர்கிட்ட அவர் கேட்டார், போக்கு கொடுக்கணும், இந்த காசு 3000 ரூபா கொடுக்கணும்னு கேட்டார். நான் காசை அப்படியே கொடுத்தேன். 3000 ரூபா எடுத்துக்கிட்டு 2000 ரூபா என் கையில் கொடுத்தாரு. அதை நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். எனக்கு சரியான கஷ்டம், எனக்கு யாரும் உதவி இல்லை. நாங்கள் பண்டாரில் படிச்சுட்டு போயிட்டு என்ட்ரி பண்ணி எந்த முடிவும் ஒன்றும் கிடைக்கல. நாங்கள் 2 பையன் இதோட 2 பையனும் போயிட்டோம். திருப்பி நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. எந்த முடிவும் இன்னும் போலீஸில் எங்களுக்கு இன்னும் கொடுக்கல. பூனாகலேருந்து பின்பாடி கடைவி வாங்கிட்டு இருந்தேங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தேங்க. வந்து வாங்கிட்டு போயிட்டார் ராமகிருஷ்ணன் அவர் தலைவர் தொழில் கட்சியிலைங்க. வாங்கிட்டு அதுக்கு ஒன்றும் முடிவு இல்லைங்க. நாங்களும் போலீஸுக்கு போயிட்டு வந்து ஒன்றுமே அத்தாச்சி ஒன்றுமே இல்லைங்க. இந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் குறித்த பிரதிநிதியான அழகன் ராமகிருஷ்ணனுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்த பல தடவைகள் முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை. இந்த நிலையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஹல்துமொழி பிரதேச செயலாளருடன் தொடர்பினை ஏற்படுத்தி குறித்த விடயம் தொடர்பில் வினவியது. கொடுப்பனவு தொகை தபால் அலுவலகத்தில் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட பின்னரே சூறையாடப்பட்டுள்ளமையினால் இதுகுறித்து நடவடிக்கை மேற்கொள்வதற்கு போலீசாருக்கு அதிகாரம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த சம்பவம் குறித்து தாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இது தொடர்பில் மேலும் அறிந்து கொள்வதற்காக பண்டாரவளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியுடன் நாம் தொடர்பு கொண்டு குறித்த சம்பவம் குறித்து வினவினோம். சம்பவத்துடன் தொடர்புடைய இரு தரப்பினரும் நாளைய தினம் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் நாளை விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் பண்டாரவள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். எந்தவிதமான உதவிகளுமின்றி வறுமை கோட்டின் கீழ் தள்ளாத வயதில் வாழும் இந்த மலையக முதியவர்களுக்கு மாதாந்தம் கிடைக்கும் 1000 ரூபாய் பணத்தை பறித்தெடுப்பது மனிதநேயமிக்க செயலா? நியாயமான விசாரணைகள் நிறைவடையும் வரை நியூஸ் ஃபர்ஸ்ட் அவதானத்துடன். யாழ் குருநகர் பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்தில் 3 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது.
குருநகர் பாங்ஷால் வீதி பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்பு ஒன்றில் நேற்று மாலை தீ பரவியுள்ளது. தீயினால் 2 வீடுகள் முற்றாக எரிந்து சேதமடைந்துள்ளது. மேலும் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு சேவை பிரிவினர் பாதுகாப்பு தரப்பினரின் உதவியுடன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த அண்ணன் வேலை செய்து அண்ணன் சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிட்றதும் அதில் மிஞ்சிற காசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் அந்த புத்தகங்கள் இதெல்லாம் வாங்கினாங்க. இன்றைக்கு அந்த புத்தகம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இருக்க இடம் இல்லாமல் இப்போ வேறொரு வீட்டில் தான் இருக்கிறோம். தற்காலிகமாக இருக்கிறோம். அங்கேயும் இருக்க இடம் இல்லை. வீடொன்றின் சமையல் அடுப்பிலிருந்தே தீ பரவி இருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் யாழ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டிற்கு ஆசி வேண்டி கினிகத்தென அம்பகமுவ விஜயபாகு விகாரையில் இன்று விசேட மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதுடன் நாடளாவிய ரீதியில் இந்த விசேட மத அனுஷ்டானங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டு வருகின்றது. எம்மால் வாழ முடியுமா என்று எண்ணத் தோன்றுகின்றது. அதே போன்று நாட்டின் நல்லாட்சி மற்றும் சட்டங்கள் வீழ்ச்சி காணும் பொழுது எம்மால் எவ்வாறு வாழ முடியும்? இவ்வாறான சூழ்நிலையில் எம்மால் பாதுகாப்பாக வாழ முடியுமா? எமக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமாயின் அதற்கு நீதி கிடைக்குமா? சர்வதேச ரீதியில் எமக்குள்ள பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அதிலிருந்து மீண்டு எழ முடியுமா என நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சில மக்களினதும் ஒரு சில பிக்குகளினதும் செயற்பாடுகளின் காரணமாக சிங்கள பௌத்த மதம் இன்று சர்வதேச மட்டத்தில் அபகரித்துக்கு உள்ளாகியுள்ளது. நாட்டில் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நிகழுமானால் அதற்கான பாதுகாப்பு பொறிமுறை ஒன்று இதுவரை வடிவமைக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் தெரிவிக்கின்றார். சாய்ந்தமருது பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வன்செயலை தூண்டிய அந்த நபரை கைது செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணம் பெரும்பான்மை சமூகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு வாக்கு வங்கியுள்ள ஒரு தலைமையாக மாறியிருப்பது. முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்தான விடயம் இந்த விடயத்தில் இருந்துதான் எவ்வாறு எமது சமூகத்தை காப்பாற்றுவது, இதுவரை எடுக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது ஒரு பூச்சியமான நடவடிக்கை என்பதுதான் எல்லோருடைய பார்வையிலும் இருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரதேசத்தில் ஒரு தீங்கு நடவடிக்கையை செய்ய அந்த இனவாத அமைப்புகள் முற்பட்டால் அதனை தடுப்பதற்கு எந்த விதமான பாதுகாப்பு பொறிமுறையினையும் இன்னும் எடுக்கவில்லை. இனங்களுக்கிடையில் ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையிலான ஊர்வலம் ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. சகவாழ்விற்காக பேரணி என்ற துணிப்பொருளில் இலங்கை போலீஸ் திணைக்களம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. காலிமுகத்திடலில் இன்று முற்பகல் இந்த பேரணி ஆரம்பமானது. கொழும்பின் பல போலீஸ் பிரிவுகளையும் பிரதித்துவப்படுத்தி சமய தலைவர்கள், போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். கூணுப்பட்டிய கங்காராம விகாரைக்கு அருகில் இந்த பேரணி நிறைவடைந்தது. அனைத்து சமயங்களும் சகவாழ்வை போதிக்கின்றன. அன்பு மற்றும் சிறப்பு பண்புகளை சமயங்கள் போதிக்கின்றன. எனவே அனைவரும் ஒரே தாயின் பிள்ளைகள் போன்று செயற்பட வேண்டும். எனவே எதிர்காலத்தில் சமாதானத்தை உறுதிப்படுத்தி நாட்டின் அபிவிருத்திக்காக தைரியமாக செயற்பட வேண்டும். 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றுக் கொள்ளும் போது சிங்கள தலைவர்கள் தனியாக நாடு ஒன்றை கேட்கவில்லை. முஸ்லிம் மக்கள் தனியாக நாடு கேட்கவில்லை. தமிழ் மக்களும் அவ்வாறு. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு தாயின் பிள்ளைகள் போன்று செயற்படுவோம். நமக்கு இனபேதம் தேவையில்லை, குலபேதம் அவசியம் இல்லை, கடும் போக்குவாதம் அவசியம் இல்லை. நாம் அனைவரும் இலங்கையர்கள். இன்றைய காலி முகத்திடலில் ஆரம்பித்த இன்றைய அமைதியான பயணத்தில் அனைத்து மக்களும் ஒன்றாக இருக்க வேணும். நாமெல்லாம் மனுஷர், மிருகமாக இருக்கக்கூடாது, ஜாதி இருக்கக்கூடாது, ஆகமம் இருக்கின்றது, ஜாதி இருக்கக்கூடாது, யாருமே யாருக்கும் அடிக்கக்கூடாது, பேசக்கூடாது. இந்த நாடு சோசியல் நாடு, அனைவரும் ஒன்றாக இருக்கவும் சொல்லி பிரார்த்திக்கின்றோம். இந்த நாட்டில் உள்ள அனைவரும் புத்திசாலித்தனத்துடன் எமது நாட்டில் மீண்டும் அவ்வாறானதொரு தினம் ஏற்படாத வகையில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பிரதான நிறுவனம் என்ற ரீதியில் போலீசார் செயற்படுவதற்கு எண்ணியுள்ளோம். ஹட்டன் நகரின் திம்புல்ல வீதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டு 4 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார்.
மண் சரிவில் சிக்குண்ட மற்றொரு சிறுமி டிகோயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். நேற்றிரவு ஏற்பட்ட இந்த மண் சரிவினால் கடையொன்று முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 4 கடைகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மண் சரிவு இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கடையொன்றில் தங்கியிருந்த 4 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒரு குழந்தை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றது. ஹட்டன் நகரில் புதிதாக கட்டடம் ஒன்றை கட்டுவதற்கு மண் வெட்டப்பட்டிருந்த பகுதியே இவ்வாறு சரிந்து வீழ்ந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். குறித்த பகுதியில் நிலவும் மண் சரிவு அபாயம் காரணமாக அங்குள்ள 6 கடைகளை தற்காலிகமாக மூடுமாறு ஹட்டன் டிகோயா நகரசபை தலைவர் அறிவித்துள்ளார். இதேவேளை மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் கட்டடங்களை நிர்மாணிப்பதற்கான அனுமதியை நகரசபை இதுவரை வழங்கவில்லை என்று ஹட்டன் டிகோயா நகரசபை தலைவர் டாக்டர் அழகமுத்து நந்தகுமார் சுட்டிக்காட்டுகின்றார். தென்னிக்கோ நகரசபை எல்லைக்குள்ளே இந்த மண் சரிவு ஏற்பட்ட இடம் பொதுவாக எப்பொழுதுமே மண் சரிவு ஏற்படுகின்ற ஒரு இடமாகும். அதை கட்டிடங்கள் இங்கு அமைக்கும் போது தேசிய கட்டிட நிர்மாண ஆய்வகமிடமிருந்து ஒரு சர்டிபிகேட் கிடைத்த பிறகுதான் நாங்கள் இதை கட்டிடம் கட்ட விடுவோம். அந்த ரீதியாக அந்த சர்டிபிகேட் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அத்தோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை மூலமாகவும் அந்த இடத்திலே கட்டிடம் நிர்ணயிக்கலாம் என்று சர்டிபிகேட் கொடுத்திருக்கின்றார்கள். எது இருந்த பொழுதிலும் நகரசபை இதுவரைக்கும் அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கான அனுமதி நாங்கள் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அதற்கான சில பிரச்சனைகள் இருந்தமையால் நாங்கள் கொடுக்கவில்லை. ஆகவே இது அனுமதியற்ற கட்டிடமாகும். இந்த அனர்த்தம் நிகழ்ந்த போது பொதுவாக அங்கு மக்கள் தங்குவதில்லை, சிறிய கடைகள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த குடும்பம் அங்கு தங்கியிருந்தமையால், அந்த கட்டிடத்துக்குள்ளே தங்கியிருந்தமையால் ஒரு பாதிப்பு ஏற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தேசிய போக்குவரத்து கொள்கைகளுக்கு அமைவாக பஸ் கட்டணங்களில் திருத்தங்கள் தேவைப்படுவதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது. எனினும் கட்டண திருத்தம் தேவைப்படவில்லை என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. கட்டண அதிகரிப்பு இடம்பெறக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் துறைசார் அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. ஜூலை மாதம் 1ஆம் தேதி பஸ் கட்டண திருத்தத்துக்கான சந்தர்ப்பம் தேசிய போக்குவரத்து கொள்கைகளுக்கு அமைவாகவே கிடைக்கும். 12 விடயங்களை அவதானித்து அதன் பிரகாரமே கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அந்த கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாசிக சහ வார்ஷிக விகிதம் மாதாந்த மற்றும் வருட செலவுகள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளன. வருமான வரி கட்டணம் அதிகரித்துள்ளது. அதேபோன்று லோக் அனுமதி பத்திரம், ரோட் பெர்மிட், டயர் மற்றும் டியூப் ஆகிய வாகனங்களின் உதிரி பாகங்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் பஸ் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படாதது ஏன்? அரசாங்கம் பஸ் கட்டணத்தில் திருத்தங்களை ஏற்படுத்தாவிடின் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு செல்வோம். அனிவார்யம் அப்படி தடி கிரியாமார்கோல்ட் යනවා. இந்த காலப்பகுதியில் பஸ் கட்டணத்தில் திருத்தத்தை கொண்டுவர தேவை ஏற்படவில்லை. தற்போது காணப்படும் செலவினங்களின் அடிப்படையில் மதிப்பீடு செய்தால் 104% கட்டண திருத்தத்துக்கு செல்ல முடியும். ஆனால் இந்த பஸ் கட்டண அதிகரிப்பினால் பாரிய சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடுகின்றது. பொது பஸ் போக்குவரத்திலிருந்து 1500 பயணிகள் நாளொன்றுக்கு விலகிச் செல்லும் நிலை ஏற்படுகின்றது. ஆகவே பஸ் கட்டணத்தை அதிகரிக்கவும் முடியாது, அதிகரிக்காமல் இருக்கவும் முடியாது. எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி பஸ் கட்டண திருத்தம் கிடைக்கும் என எதிர்பார்த்துள்ளோம். பஸ் உதிரி பாகங்கள் பலவற்றின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிக்கப்படவில்லை. கிடைக்க வேண்டிய தொகையை பஸ் உரிமையாளர்களுக்கு கிடைக்க சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவார்களாயின் அதுவே தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தனியார் போக்குவரத்து சேவைக்கு செய்யும் பாரிய ஒத்துழைப்பாகும். பஸ் கட்டண அதிகரிப்பினால் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். ஆகவே மாற்று திட்டம் ஒன்றை வழங்கி அவர்களுக்கு உதவி செய்வதே சிறந்த வழியாகும். எரிபொருள் விலையை குறைத்து பஸ் கட்டணத்தை நிலையாக வைத்திருப்பதே சிறந்த வழி. அவ்வாறு இல்லை என்றால் எமது சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும். பஸ் கட்டண அதிகரிப்பில் நமக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் சாதாரண மக்கள் பெரும் சிரமத்துக்கு மத்தியிலேயே வாழ்கின்றோம். நிவாரணம் வழங்குவதே சிறந்த வழியாகும். கட்டணத்தை அதிகரித்தால் கிடைக்கும் வருமானமும் கிடைக்காது, பஸ் சேவையை முன்னெடுக்க முடியாது. எரிபொருள் விலையை அதிகரித்து கட்டணத்தை அதிகரித்தால் பயணிகள் பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாவார்கள். இதனை முன்னெடுக்க முடியாமல் போகும். எரிபொருள் விலையை குறைப்பதே சிறந்த வழி. அப்போதுதான் சிறந்த சேவையை மக்களுக்கு வழங்க முடியும்.
ජූලි මාසේ 15 වෙනිදා තමයි ஜூலை மாதம் 15ஆம் தேதி கட்டண திருத்தத்துக்கான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. 12 விடயங்களை கவனத்தில் கொண்டு தீர்மானம் எடுக்கப்படும். பொதுமக்களுக்காக அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற அமைச்சு என்ற வகையில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அதேபோன்று பஸ் துறையையும் பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த 12 விடயங்களும் காணப்படுகின்றன. இதில் பஸ் கட்டணத்துக்கான சந்தர்ப்பம் தற்போது இல்லை. இதனை தெளிவாக கூற வேண்டும். මේක ගැන පැහැදිලිව ප්‍රකාශ කරන්න ඕනේ. நாட்டின் பல பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் யூ ரிப்போர்ட்டர்களுக்கான 25வது செயலமர்வு இன்று இடம்பெற்றது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இன்றைய செயலமர்வில் யூ ரிப்போர்ட்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். செய்தி அறிக்கையிடல், மக்களை செய்தி வழங்கும் முறைமை மற்றும் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பசார் நடவடிக்கை தொடர்பில் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டன. செயலமர்வின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தி பிரிவை பார்வையிடுவதற்கான வாய்ப்பும் யூ ரிப்போர்ட்டர்களுக்கு கிட்டியது. ஊடகத்துறையில் பிரவேசிக்க இது ஒரு சிறந்த வேலை திட்டமாகும். சிரச நிறுவனத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இவ்வாறான அனுபவத்தை எமக்கு வழங்கியமை தொடர்பில் நன்றி தெரிவிக்கின்றேன். சிறந்த பாதையை காட்டுவதே சிரச ஊடகமாகும். உங்களின் நிகழ்ச்சிகளையே ஏனைய ஊடகங்கள் முன்மாதிரியாக கொள்கின்றன. அதற்காக உங்களுக்கு கௌரவத்தை வழங்குகின்றோம். நுவரெலியா ராகலை பகுதியில் நீரில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். 14 மற்றும் 16 வயதுடைய 2 சிறுவர்களே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ராகலை டிக்சன் சங்கிலி பாலம் உள்ள பகுதியில் குளிக்கச் சென்ற போதே இவர்கள் இருவரும் நீரில் மூழ்கியுள்ளனர். 4 சிறுவர்கள் இன்று குறித்த இடத்தில் குளிக்கச் சென்றிருந்தனர். அவர்களில் 2 நீரில் இறங்கிய போது அடித்துச் செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் அவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளனர். முந்தல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பத்துலுவோயாவில் நீராடச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். பத்துலுவோயாவில் நீராடுவதற்காக இளைஞர்கள் சிலர் நேற்று மாலை சென்றுள்ளனர். இவ்வாறு நீராடிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கியுள்ளதாக முந்தல் போலீசார் தெரிவித்தனர். நீரில் மூழ்கிய இளைஞரை மீட்டு முந்தல் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் உயிரிழந்துள்ளார். கொத்தாந்தேவு பகுதியைச் சேர்ந்த 18 வயதான இளைஞர் ஒருவரே இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளதுடன் அவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. உயிரிழந்த இளைஞரின் ஜனாசா இன்று காலை நல்லடக்கம் செய்யப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் தாளங்குடா பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மேலும் 23 பேர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்த வேன் ஒன்றும் அம்பாறையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற கேப் வாகனமும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். நள்ளிரவு 12:15 மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் வேனின் சாரதி உயிரிழந்ததுடன் மேலும் 23 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்தன் ஆலயத்தின் மகோத்சவத்தின் கொடியேற்றம் இன்று நடைபெறுகின்ற நிலையில் கதிர்காமம் நோக்கி பயணிக்கும் யாத்திரிகள் சிலரை சந்திக்கும் வாய்ப்பு எமக்கு கிட்டியது. மட்டக்களப்பிலிருந்து வட மாகாணத்திற்கு சென்று அங்கிருந்து பாத யாத்திரையாக கதிர்காமத்திற்கு செல்லும் யாத்திரிகள் சிலரை அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளைச்சேனைக்கு இன்று வருகை தந்திருந்தனர். மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலிருந்து கடந்த 10ஆம் தேதி யாத்திரிகர் குழு ஒன்று வடமாகாணத்திற்கு சென்றது. பாத யாத்திரையாக கதிர்காமம் நோக்கி செல்லும் இந்த குழுவினர் 11ஆம் தேதி காலை தொண்டமனாறு செல்வச்சந்நிதி ஆலயத்திலிருந்து தமது யாத்திரையை ஆரம்பித்தனர். இவ்வாறு கடந்த 18 நாட்களாக பாத யாத்திரை மேற்கொண்ட இந்த குழுவினரை இன்று காலை அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளைச்சேனையில் சந்திக்கும் வாய்ப்பு எமக்கு கிட்டியது. வருடமாக இந்த பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறோம். கடந்த 4 வருடமாக வடக்கிலிருந்து இந்த பாத யாத்திரையை மேற்கொள்ளணுன்றதுக்காக தொண்டமனாறு செல்வச்சேனையிலிருந்து யாத்திரையை மேற்கொண்டு வரோம். இதை வழி வழியாக குருவை பின்பற்றி குரு வழியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஒரு யாத்திரை. எங்களுடைய சீவிய காலம் வரைக்கும் எங்களால் நடக்க முடிகிற காலம் வரைக்கும் இந்த யாத்திரையை மேற்கொள்வதாக நாங்கள் இருக்கிறோம். இன மத பேதம் இல்லாமல் எல்லா மக்களும் எங்களுக்கு இந்த யாத்திரைகளுக்குரிய பக்குவமான உபசரிப்புகளை மேற்கொண்டிருக்கிறாங்க.
எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இன்று இரவு திருக்கோவில் முருகன் ஆலயத்தில் தங்கியிருக்கும் இந்த குழுவினர் அடுத்த மாதம் 7ஆம் திகதி கதிர்காமத்தை சென்றடைய உள்ளனர். மின் உற்பத்திக்கு தேவையான உலை எண்ணெயை விநியோகிப்பதில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தோல்வி கண்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்துகின்றன. அவ்வாறானதொரு பிரச்சினை காணப்படவில்லை என அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவிக்கின்றார். உலை எண்ணெய் நாட்டிற்கு கட்டாயமானதாகும். மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு தேவையானதாகும். இந்த எண்ணெய் தற்போது இல்லை என்றால் அந்த அறிக்கை பொய்யானதாகும். அதேபோன்று சுத்திகரிப்பு நிறுத்தப்பட்டமைக்கு வருடாந்த திருத்தப் பணிகள் காரணம் என்பது பொய்யானதாகும். திருத்தப் பணிகளுக்காக நிறுத்தப்பட்டிருந்தால் அமைச்சர் கூறுவது போன்று எரிபொருள் இருக்க வேண்டும். உலை எண்ணெய் இல்லை என்பதனை ஏற்றுக்கொள்வாராயின் அது பொதுவான திருத்தப் பணி அல்ல, அவசரமானதாகும். ஒரு கப்பலில் இருந்து மற்றொரு கப்பலில் மசகு எண்ணெயை எடுப்பது என்பது பாரிய செலவான விடயமாகும். குறித்த குழாய் வெடிப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. 2012ஆம் ஆண்டில் இவ்வாறு இடம்பெற்றது. பழைய குழாய் பயன்படுத்தப்பட்டது, புதிய குழாய் இல்லை. புதிய குழாய் இல்லை என்பதனாலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கப்பல்களை அழைத்து வரலாம், ஆனால் மக்களின் நிதியை வீண் விரயமாகின்றது. இறுதியில் மக்களும் ஊழியர்களும் செலுத்துகின்றனர். අපේ රටේ තෙල් පිරිපහදුව දැන් දින 3ක් නතර වෙලා. எமது நாட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு கடந்த 3 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 80,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் சுத்திகரிப்புக்காக உள்ளது. திருத்த பணிகளுக்காக சுத்திகரிப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறுகின்றார். சபுகஸ்கந்தவில் எண்ணெய் சுத்திகரிப்பு இடம்பெறாவிட்டால் நாட்டின் எரிபொருள் தேவையை அரசாங்கம் எவ்வாறு ஈடு செய்யப் போகின்றது? வெளிநாடுகளில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் கொண்டு வரும் நிலையை ஏற்படும். மாஃபியா குழுக்களுக்கு சிறந்த காலமாகவே உள்ளது. අනිවාර්යෙන්ම තෙල් කොමිස් මාෆියාවට හොඳ සුබ කාලයක් උදා වෙනවා. எரிபொருள் கப்பல் தற்போது வந்துள்ளது. 600 டன் வரையில் சுத்திகரிப்பு மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அவ்வாறான பிரச்சனை ஏற்படவில்லை. ஓரிரு நாட்கள் தாமதம் ஏற்பட்டாலும் நீண்ட நாள் பிரச்சனை அல்ல. குழாய் காணப்படும் பகுதியில் கடல் சீற்றம் அதிகமாகவே காணப்படுகின்றது. ஆகவே பிரதான கப்பலில் இருந்து சிறிய கப்பல்களுக்கு மசகு எண்ணெயை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளோம். இது ஒரு வார காலத்தில் முடிவடைந்துவிடும் என நினைக்கின்றோம். இன்றைய மின்னல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட மேல் மாகாண சபை உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், ஒன்றுதான் அமைச்சர் அவர்களுடைய அன்று விஜித வந்து சொல்லக்கூடிய தேரோ அங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொதுபல சேனா அவர்கள் டிவி நியூஸ் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு தான் அங்கு சென்றார்கள். சென்று எல்லா காமரையும் வைத்து பலாத்காரமா எல்லாம் திறந்து பாதுகாத்து அவர்கள் வெளியே வந்து வாய்ஸ் கட் கூட கொடுத்தார்கள். ரைட். இப்ப அந்த வழக்கு தாக்குதல்ல போலீசார்கள் கூறுறார்கள் இவர்களை அடையாளம் காண இல்லாதவன் யார் என்று. இது அமைச்சர்கள் அவர்கிட்ட காரியாலயத்துக்கு பலாத்காரமா சென்றவர்களை அடையாளம் காணலான்னு போலீசார்கள் கூறுறார்கள். ஆனால் நோ லிமிட்டுக்கு கடைய மூடுங்க பேசி சொன்னவர்களே சிசிடிவி கேமரா காட்டி 2 நாள்ல அவர்களை அடையாளம் கண்டு கோர்ட்டுக்கு போட்டு 5 நாள் ரிமாண்டும் பண்ணினாங்க. ரிஷாட் பத்ருதீன் அவர்களுடைய காரியாலயம் அவர் அரசாங்கத்திலே நெருக்கமா இருக்கிறவர், ஜனாதிபதியோட நெருக்கமா இருக்கிறார், பசில் ராஜபக்சேவோட மிக நெருக்கமா இருக்கிற ஒருவர். அவருக்கு அநியாயம் நடந்து நியாயம் கேட்டுக்கொள்ளலாம் இருக்கிறார். அப்படியாண்டா இந்த அரசாங்கத்தால பொதுமக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்க போறது? இன்னொரு விடயம், நியூஸ் ஃபர்ஸ்ட் கம்மெத்த நிகழ்ச்சியின் பயனாக ஹூங்கம கலமெத்த பகுதிக்கான மீனவ துறைமுகம் ஒன்றுக்கு அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. சுமார் 900 மில்லியன் ரூபாய் செலவிலான கலமெத்த மீனவ துறைமுகத்திற்கான அடிக்கல் கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட அமைச்சர்கள் பலரின் பங்கு பெற்றலுடன் நடைபெற்றது. உரிய துறைமுகம் ஒன்று இன்மையினால் கலமெத்த மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி நியூஸ் ஃபர்ஸ்ட் கம்மெத்த நிகழ்ச்சியூடாக சுட்டிக்காட்டப்பட்டது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர் தொடர்பான விசேட நேர்காணல் அடுத்து. இருபதாவது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர் தற்போது பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. சிறந்த 16 அணிகள் பங்கேற்கும் சூப்பர் 16 சுற்று இன்றைய தினம் ஆரம்பமாகின்றது. இன்றைய தினம் முதல் போட்டியில் பிரேசில் மற்றும் சிலி அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இந்த போட்டி எவ்வாறு அமையும்? இது தொடர்பாக இம்முடன் கலந்துரையாடுவதற்காக வருகை தந்திருக்கிறார் முன்னாள் அணித்தலைவரும் கால்பந்தாட்ட பயிற்றுநருமான சுபானி அசீந்தேவ். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய தினம் பிரேசில் மற்றும் சிலி அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டி எவ்வாறு இருக்கும்? உண்மையில பிரேசில் இருக்கிற அவங்களோட மண்ணில் விளையாடுறதுனாலையும் அவங்களோட மக்கள் முன்னிலை விளையாடுறதுனாலையும் அவங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. இப்போ இன்றைக்கு மேட்ச் வெத்துறதுக்கு 5 தடவை உலக சாம்பியன்ஸ் ஆகி வந்திருக்கிறாங்க. இந்த டைமும் டூர்னமெண்ட்டில் அவங்க நல்லா விளையாடி இருக்கிறாங்க.
இதெல்லாம் மற்றது வேர்ல்டு ரேங்கிங்கில் அவங்க 3வது இடத்துல இருக்கிறாங்க. சிலி வந்து 14வது இடத்துல. இதெல்லாம் பார்க்கக்குள்ள அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. சிலியை பொறுத்தவரை அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களும் நல்ல அவங்க 14வது ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. 1962 அவங்க 3வது இடத்துல இருந்தாங்க. அதே போக அதுக்கு பார்க்க விசேஷமான விஷயம் தான் நான் வந்து போன இந்த வேர்ல்ட் கப்ல சாம்பியன் ஆன ஸ்பெயினை அவங்க இந்த வருஷம் வீழ்த்திருக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு நல்ல இன்றைக்கு வெறுப்புறுப்பா விளையாடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்களோட கருத்துக்கு அவரது கருத்தின் பிரகாரம் இன்றைய போட்டியில் பிரேசில் அணியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் என்பதுதான் உள்ளது. தொடர்ந்தும் இது போன்ற தகவல்களை இவருடன் ஆராய்வதற்கும் தொடர்ந்தும் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டினூடாக சூப்பர் 16 தொடர்பான தகவல்களை கொண்டு வருவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். சூப்பர் ஃபைட்டர் ரியாலிட்டி குத்துச்சண்டை கோதாவின் இறுதி சுற்றுக்கு 8 வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். சூப்பர் ஃபைட்டர் குத்துச்சண்டை கோதா ரியாலிட்டி நிகழ்ச்சியின் இறுதிச் சுற்று ரத்மலானி ஸ்டைன் கலையகத்தில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 4 வகையான இடைப்பிரிவுகளின் கீழ் இறுதி சுற்றுக்கு வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.